இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒரு புதிய வர்த்தகம் அத்தியாயம் தொடங்க உள்ள நிலையில் வாஷிங்டன்ல நடந்த ஒரு மிக முக்கியமான சந்திப்பு உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோவை நேர்ல சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். பிரதமர் மோடியும் அதிபர் டிரம்பும் வர்த்தக வரியை 25% இருந்து 18% குறைப்பதாக ஒப்புக்கொண்ட மறுநாளே இந்த சந்திப்பு நடந்துள்ளது கூடுதல் சிறப்பு. சரி, இந்த சந்திப்பில் என்னெல்லாம் பேசப்பட்டது? வெறும் வர்த்தகம் மட்டுமல்ல, அணுசக்தி, பாதுகாப்பு, தொழில்நுட்பம், எரிசக்தி என பல துறைகளில் இந்தியாவுடன் கைகோர்க்க அமெரிக்கா தயாராகியுள்ளது. மிக முக்கியமா கிரிட்டிக்கல் மினரல்ஸ் என்று சொல்லக்கூடிய அரிய வகை கனிம வளங்களை ஆய்வு செய்யவும், வெட்டி எடுக்கவும், பதப்படுத்தவும் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளன. எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் எதிர்கால தொழில்நுட்பத்திற்கு இந்த கனிமங்கள் மிகவும் அவசியம் என்பதால் இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட். இந்தியாவும் அமெரிக்காவும் ஜனநாயக நாடுகள். நாம் இணைந்து செயல்பட்டால் புதிய பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்று மார்கோ ரூபியோ உற்சாகமாக தெரிவித்துள்ளார். மேலும் சீனாவுக்கு செக் வைக்கும் வகையில் குவாட் அமைப்பின் மூலம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பை பலப்படுத்தவும் இரு தலைவர்களும் உறுதிமொழி எடுத்துள்ளனர். வர்த்தக ஒப்பந்தம் ஒரு பக்கம் இருக்க, அணுசக்தி மற்றும் கனிமவளத்துறையில் அமெரிக்காவுடன் இந்தியா நெருங்குவது எதிர்கால தேவைகளுக்கு மிகவும் முக்கியமானது என்று வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.